மாட்டு கோமியம் நல்லதுன்னும், அத குடித்தா காய்ச்சல் சரியாகும்னு சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவரது கருத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கக்கூடிய மாணவர் கழகம், அவர் பொதுவெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. சென்னை ஐஐடி இயக்குனரான காமகோடி, கோமியம் குடிச்சா ஜுரம் சரியாகும்னு அறிவியலுக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லாத பிற்போக்கு கருத்தை பேசியிருக்காரு. அறிவியல் படி கோமியம் என்பது மாட்டோட கழிவு. மேலும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கும் மாடாக இருந்தால் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோயை பரப்பக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த மாட்டோட சிறுநீரில் இருக்கும். இதை மனிதர்கள் அறிந்தினா வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல நோய்கள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக முடியலான்னு மருத்துவர்கள் எச்சரிக்கும் நிலையில அறிவியலை ஊக்குவிக்க வேண்டிய இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அறிவியலுக்கு எதிராக பேசியிருப்பதை தமிழ்நாடு மாணவர் கழகம் கண்டிக்குது. மேலும் தன் பேச்சுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும். தவறும் பட்சத்தில் தான் பேசியது தன்னுடைய சொந்த கருத்துன்னும் அறிவியல் படி தவறுன்னும் பொதுவெளியில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும்னு தமிழ்நாடு மாணவர் கழகம் தனது அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இப்படி இருக்கையில் சென்னை மாம்பலத்தில் உள்ள சாலையில் நடந்த 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தில் தான் இவர் இப்படி பேசியிருந்தாரு. அந்த நிகழ்வில் கோமியம் சிறந்த மருத்துவ குணத்தை கொண்டது. இது ஜுரத்தை கூட சரியாக்கும். பாக்டீரியா, பூஞ்சை பாதிப்புகளுக்கு எதிராக செயல்படுவதால் இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஒரு முறை சன்னியாசி ஒருவருக்கு மிகுந்த காய்ச்சல் இருந்தது. அவர் கோமியத்தை குடிச்சாரு. அவருக்கு 15 நிமிடங்களில் காய்ச்சல் விட்டு போயிடுச்சுன்னு பேசியிருந்தாரு. உலகமே டெக்னாலஜி பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இந்தியாவும் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நடக்க ஐஐடிகள் உதவி புரிய வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஐஐடியோட இயக்குனரே கோமியம் குறித்து இப்படி பேசலாமா அப்படின்னு சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க.